எங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் 3 கமெண்ட் தான். அதுவே எங்களுக்கு பெருசுதான். 4 கமெண்ட்டுமே ஃபோக்கஸ் பண்ணது ஒரே விஷயம். இந்த நீங்க வந்து போய் பொண்ணுல சொல்லு போ என்கிட்ட போய் சொல்லு. ஸோ வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள நாங்கள் போலாடுறோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து விமன் சைட்ல இருந்து வைக்கிறாங்கல்ல, எனக்கு வந்து கார் வேணும், பைக் வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்றது. நாங்க அதையே முதல்ல சப்போர்ட் பண்ணல. நாங்க என்னமோ வந்து இதுவெல்லாம் கரெக்ட், டவுரி மட்டும் தான் தப்பு. நாங்க இன்னும் ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோ தானே போட்டிருக்கோம், இன்னொரு சைட் ஆஃப் இன்னும் போடவே இல்லை. நாங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் விமனை ஃபோக்கஸ் பண்ணோம் இதுலன்னா, விமன் தான் நிறைய இப்போ கம்பேரிட்டிவ்லி விமன் ஃபேஸ் பண்றது அதிகம் அப்படின்றதுனால தான் விமன் பத்தி போட்டோம். என் வீட்டுல அதை நான் பாத்திருக்கேன். அது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா போய் சொல்ற மாதிரி இருக்கும். பொய் இல்ல, நல்லா போய் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து எங்களுக்கு நடந்தது நாங்க சொன்னா, இந்த மாதிரி பையன் வந்து இவ்வளவு சம்பாதிக்கணும், சேலரி அதிகமா இருக்கணும், கார் வச்சிருக்கணும், பைக் வச்சிருக்கணும், வீடு வச்சிருக்கணும் கேட்கறத நாங்க சப்போர்ட்டே பண்ணல. அதுவுமே நாங்க டவுரிய பெண்ணுன்னு பேசவே இல்லையே. டவுரி அப்படின்னாலே தப்பு அப்படின்னு பேசிருக்கிறதுனால இதுவுமே தப்பு தான். நாங்க சப்போர்ட் பண்ணல. ஜெண்டர் பேஸ் பண்ணி டவுரியோட கான்செப்ட் பத்தி தான் நாங்க பேசுறோம். டவுரின்ற கான்செப்டே நாங்க வந்து அப்போஸ் பண்றோம். These days with alimony made legal on all divorce cases, I don't see anything wrong with dowry. ஸோ பேசிக்கலி என்னன்னா, டவுரி வந்து இப்படி தப்பு அப்படின்னு இருக்கும்போது, சரி ஆலிமனி வந்து கரெக்ட் அப்படின்னு இருக்கும்போது டவுரி மட்டும் ஏன் தப்பு எந்த தப்புமே பாக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல பேசிக்கா வந்து டவுரிங்கிறது ஒரு இல்லீகலான விஷயம். ஆனா ஆலிமனி வந்து லீகல். அது ஏன் லீகல் ஆச்சு, ஆலிமனி ஏன் லீகல் ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு ஆதி காலத்துலன்னு சொல்லலாமா, ஒரு பல ஆண்டுகள் முன்னாடி வந்து விமன் வந்து வேலைக்கெல்லாம் போகல. ஆலிமோனியே இவங்க எந்த கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரெண்டு ஜெண்டருக்குமே தான் கொண்டு வந்திருக்காங்க ஆலிமோனி. தனித்தனியா விமன்க்கு ஆலிமோனி, மென்னுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்டே ஆலிமோனில கிடையாது. ஆமா, ஆலிமோனி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அவங்களோட ஃபைனான்சியல் டிபெண்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ வந்து ஆலிமோனி எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவரு நல்லா ஏர்ன் பண்ணாரு அப்படின்னா, அவங்க ஆலிமோனி வந்து விமன் கொடுக்கும். அந்த விமன் நல்லா ஏர்ன் பண்ணாங்கன்னா அந்த மென்னுக்கு கொடுக்கணும். அப்படிதான் இருக்கு இப்போ. ஆனா அந்த காலத்துல வந்து ஆலிமனியே அப்படி எதுக்காக முதல்ல ஆரம்பிச்சதுன்னா, விமன் வந்து ஃபைனான்சியலி ரொம்ப டிபெண்டா தானே இருந்தாங்க. எல்லாருக்குமே நார்மலா தெரியும்ல, நார்மலா நம்மளோட பழைய காலம் எப்படி இருந்துச்சு, வேலை இருக்காது, வேலைக்கு போக முடியாது, அவங்களால படிக்க முடியாது, அவங்களால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசா கிடையாது, அலோவ் பண்ணல, அவங்களுக்கு வந்து பேச்சுரிமை இல்ல, ஒண்ணுமே அவங்களுக்கு கிடையாது. பேசிக்கலி அவங்க வீட்டுல இருக்கணும், சமைச்சு போடணும் அப்படின்றதுதான் அவங்களோட வாழ்க்கையா இருந்துச்சு. அப்படி இருக்க விமன் இன்னொன்னு வந்து என்ன தெரியுமா, அவங்க வேலைக்கு போனா கூட அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கம்மியா தருவாங்க தெரியுமா. ஒரே வேலை மென் விமன் 2 பேரும் ஒரே வேலையை பார்த்தா கூட சேலரி கிடையாது. அவங்களுக்கு வந்து வேற சேலரி தானே இருக்கும். ஸோ பேசிக்கலி அவங்க ஃபைனான்சியலி டிபெண்டா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது ஒரு அசம்ஷன். அது அப்படி இருந்தது அப்படின்றதுனால ஜெண்டர் இப்போ மெஜாரிட்டி வைஸ் அவங்க இப்படிதானே இருந்திருக்கு. அப்போ வந்து இதுதானே எடுத்துக்க முடியும் அவங்க. ஸோ அப்படி அந்த ஒரு அசம்ஷன்னால விமனுக்கு ஆலிமனின்னு இருந்துச்சு. ஆனா வந்து 2 பேருக்குமே தான் இருக்கு. ஆனா மக்களுக்கு தெரியல அது பெருசா. 2 பேருக்கும் தான் ஆலிமனி இருக்கு. அப்படி இருக்க கான்செப்ட் இப்போ திடீர்னு நான் ஃபைனான்சியலி டிபெண்டா இருந்துட்டேன். அப்ப திடீர்னு இப்போ வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க தனியா போய் இருக்கணும். அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம தனியா போயிருந்தா நமக்கு சாப்பாடு இருக்காது, ஒண்ணும் இருக்காது, நமக்கு வேலை எல்லாம் கஷ்டம் இல்ல நினைக்கிறதுனால இப்படி இருக்கிறதுக்கு நான் போய் வந்து அடி வாங்கி மிதி வாங்கியே இருந்துப்பேன்ல அப்படின்னு நினைப்பாங்கல்ல அவங்க. ஏன்னா சாப்பாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எங்க போய் ரோட்ல இருந்து வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னா அப்போ எங்க போய் அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து பேசிக்கலி அது இப்படி இருக்கிறது ஒரு ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணிடாம போயிடக்கூடாது அப்படின்றது, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு பிடிக்கல, உனக்கு அந்த லைஃப் நல்லா இல்ல அப்படின்னா அந்த லைஃப் விட்டு நீ வெளில வரணும். அப்படி வெளில வந்தா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாதுங்கிறதுக்காக, நீ ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அவங்கள்ட்ட காசு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கறது. இன்னொரு இது என்னன்னா, நம்ம பார்த்தோம்ல டவுரி வந்து நீங்க விமன் வந்து டவுரி கொடுத்துருப்பாங்கல்ல முன்னாடியே. இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த டவுரி அவங்களுக்கு தானே இருக்கும். பேசிக்கலி டவுரிங்கிறது வந்து விமன் கொடுக்கறதுதான், அவங்களோட பெனிஃபிட்காக கொடுக்கறது. டவுரின்ற கான்செப்ட் வந்து மென்னோட ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க அப்பெல்லாம் கிடையாது. அது விமனோட ஃபைனான்சியல் சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்க தனியா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக விமனோட ரைட்ஸே விமனுக்கு தான் அங்க இருக்கு, அவங்களோட டவுரியில இவங்களுக்கு கிடையாது. ஆனா வந்து மக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்கதான் எடுத்துக்கிறாங்க, மென் வீட்டுலதான் எடுத்துக்கிறாங்க. இப்போ அப்படி ஆயிடுச்சு. அவங்களோட
நார்மல் அவங்களோட பெனிஃபிட்காக அவங்க யூஸ் பண்ண இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஒரு சோஷியல் ஆப்ளிகேஷனா இருக்கு. ஸ்டார்டிங்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு, விமனுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணணுன்றதுக்காக. ஆனா போக போக மென் அது பெனிஃபிஷியலா எடுத்துக்கிறதுனால தான் இப்போ அது இல்லீகலா மாறிடுச்சு. இல்லீகலா இருக்கு. ஒரு கட்டாயம் அத வந்து கொடுமைப்படுத்தி அவங்க இன்னும் கல்ச்சரல் நார்ம்ஸ்ல இருக்கு. ஆனா இல்லீகலா இருந்தாலுமே நிறைய இடத்துல பண்றாங்க. அப்படி எடுத்துட்டு இருக்காங்கல்ல. சோ அதனாலதான் இது டௌரி வந்து இல்லீகல். அதனால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஆனா ஆலிமனினால கஷ்டப்படுறாங்கன்னா அந்த மென் வீட்டுல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து அது எந்த விதத்துல ரொம்ப இந்த கஷ்டத்தை விட அந்த மென் சைடுல தான் கஷ்டம்னு சொல்லலாம். பட் மென் சைடு தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. சொல்றாருல ஆலிமணி அப்படின்னு. ஆனா அவர் எதை மீன் பண்ணி சொல்றாரு, இப்ப அவங்க வீட்டுல இருந்து இவங்க காசு வாங்கி போறதானே சொல்றாரு. அப்ப அவரு சைடுல என்ன யோசிக்கிறாரு, நான் காசு குடுக்கறேன்றதானே யோசிக்கிறாரு. அப்போ அவங்க காசு குடுக்கறது வந்து கஷ்டம்னா, இப்ப அந்த பொண்ணு வந்து எதுவுமே இல்லாம போய் தனியா நிக்கிறது இதை விட பெரிய கஷ்டம் இல்ல. மென்க்கு வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு, இவங்க ஏதாச்சும் பண்ணிப்பாங்க, சம்பாதிச்சுப்பாங்க. அப்ப விமன் என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த ஒரு கஷ்டம் இருக்குல்ல இவங்களுக்கு. அதனால ஆலிமணி வந்து ஒரு லீகலான அதுவும் இல்லாம மென் மட்டும் குடுக்கறது இல்லன்றதுனாலதான் நாங்க இத பத்தி பேசுறோம். ஏன்னா விமனும் குடுக்கறாங்கல்ல. விமன் இப்போ ஹையா ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா மென்னுக்கு அவங்க குடுக்கதான் செய்யறாங்க. மென் ஹையா ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு குடுக்கதான் செய்யறாங்க. இதுல எந்த ஒரு இதுவும் டிஸ்கிரிமினேஷனும் பாக்கல. அதனால அது லீகலாவே இருக்கு. இன்னொன்னு ஆலிமணி வந்து சமந்தா அவங்க வந்து வேணானே சொல்லிட்டு போனாங்க. 200 crores வந்து அவங்க வேண்டானே. அவர் பேர் சைத்தன்யா அவர் வந்து குடுக்கறேன்னு சொன்னது கொடுத்து இவங்க வேணான்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இவங்க நாக சைத்தன்யா வீடு தான் வந்துட்டு பைனான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங் சமந்தா கம்பேர் பண்றதை விட. ஆமா, அதனாலதான் இவங்க குடுக்கறாங்க. இல்லன்னா சமந்தா குடுக்கணும்ல. நாக சைத்தன்யாவும் குடுக்கறாங்க. அவங்க பைனான்சியல் இன்னும் ஸ்ட்ராங். சமந்தாவுமே பைனான்சியல் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராங் தான். ஆனா நாக சைத்தன்யா இன்னும். அதனாலதான் ஆலிமணி வந்து நாக சைத்தன்யா இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா சமந்தா என்ன சொல்லிட்டாங்க, நான் பைனான்சியலி இண்டிபெண்டா தான் இருக்கேன், நானே ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க இந்த ஆப்ஷனுமே இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க பைனான்சியலி டிபெண்டா இருக்கும் போது நீங்க வாங்காதீங்க. சோ டௌரியுமே அப்படிதான். இப்போ வந்து டௌரியுமே இதுக்காக கொடுக்கறதா. அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு போனா அவ எதுவுமே அவ பைனான்சியல் டிபெண்டா இல்ல இப்படின்னு அவ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க காசு கொடுத்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் இந்த வீட்டுல ஒரு உரிமை இருக்கு, இவங்க காசு கொடுத்துதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுவும் ஒரு தப்பான கான்செப்டா இருந்தாலும் கூட அவங்க இதை நினைச்சுதானே வராங்க. இதுவுமே ஏன்னா அந்த காலத்துல இவங்களுக்கு வேலை கிடையாது, படிக்கல அப்படின்றதுனால. இப்ப நிறைய விமன் படிக்கிறாங்க, நல்ல ஒரு ஜாப்ல இருக்காங்க, அவங்களால ஏர்ன் பண்ண முடியுதுன்றதுனாலதான் டௌரி இப்போ இல்லீகல் ஆக்குனது. அது வேணாம்னு சொல்றது. சோ இப்போ வந்து நீங்க சொல்றீங்கல்ல விமன் கேக்குறாங்க, இவ்வளவு சம்பளம் கேக்குறாங்க, கார் கேக்குறாங்க, வீடு கேக்குறாங்க அப்படின்னா அதுவும் பேசிக்கலி தப்புதான். இப்போ வந்து நாங்க என்ன சொல்றோம்னா யாருக்கும் எதுவும் கொடுக்க வேணாம். யாரும் கொடுக்க வேணாம், கேட்கவும் வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம். 2 பேரும் பிடிச்சிருக்கா உங்க ஃபேமிலில மென்னும் கேட்காதீங்க, விமனும் கேட்காதீங்க, ரெண்டுமே டௌரி தான். இங்க ஜெண்டரே வரல. ஜெண்டர் யாருக்கு கொடுக்குறாங்க, யாரு கொடுத்தா தப்பு பெருசு எல்லாம் கிடையாது. ஜெண்டர் யாருமே கொடுக்க வேணாம். டௌரிங்கிற ஒரு விஷயமே வேணாம். 2 பேரும் நல்லா படிக்கிறீங்களா, 2 பேரும் ஏர்ன் பண்றீங்களா, 2 பேரும் வாழ்க்கைய லீட் பண்ணிக்கோங்க, சேர்ந்து லீட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் அதை பாத்துக்கோங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃப் இருந்தாலே போதும். இவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வாங்க, அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வாங்க தேவையில்லை. இப்ப வந்து சீரியல் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா கிஃப்ட்னு ஆயிடுச்சு. நாங்க வந்து பையன் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கார் பைக் எல்லாம் கொடுக்குறாங்களே. சோ இது எல்லாமே இன்டைரக்டா மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஆஃப் டௌரி அப்படின்னு வச்சுப்போம். அந்த மாதிரிதான் இருக்கு. சோ அதுவும் எதுவுமே வேணாம். அந்த பையன் கார் வாங்கினா, அந்த பையன் படிச்சிருக்கானா, அந்த பையன் வேலைக்கு போறானா, இல்ல வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்ல வேலைக்கு போக, அந்த பையனுக்கு ஓகே அப்படின்னா அந்த பையன் வேலைக்கு போடுவோம். அந்த பொண்ணுக்கு வேலைக்கு போனா அந்த பையனுக்கு வீட்டுல இருக்கணும் இஷ்டம் இருந்தா அந்த பையன் வீட்லயே இருக்கட்டும். அவங்களோட ஒரு தனிப்பட்ட இதுக்குள்ளேயே இருக்கட்டும், தனிப்பட்ட விருப்பமா இருக்கட்டும். சரி யாரும் கொடுக்க வேணாம், வாங்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவங்கவுங்க படிங்க, அவங்கவுங்க சம்பாதிச்சுக்கோங்க, அவங்கவுங்க செலவு பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த சீரெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க, இதெல்லாம் எதுவுமே யாரும் யாருக்கையும் வாங்காதீங்க. அந்த பொண்ணு நல்லாதான் ஏர்ன் பண்றா. வாங்குற பொண்ணுங்களும் எங்களுக்கு பெருசா பிடிக்கல. நாங்க அதையும் ஒரு வீடியோல பேசியிருக்கோமோ, அந்த டௌரி வீடியோல நாங்க பேசியிருக்கோம். பொண்ணும் அவங்க வீட்லயும் தப்பு. எல்லா பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்ணல. இந்த பொண்ணு எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கான்றது பொறுத்து இருக்கு. அந்த பொண்ணும் எனக்கு வேணும்னு வாங்கிக்கிறானா அதுவுமே தப்புதான். பொண்ணுங்க கரெக்ட், பசங்க தப்புன்னு நாங்க பேசலைங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது எஜுகேஷன். அவங்க எல்லாருக்கும் மோஸ்டா குடுக்குறாங்க. கொடுக்க முடியாததை பத்தி எங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ மோஸ்டா எல்லாரும் படிக்கிறாங்கல்ல, அவங்க படிச்சா அவங்க வேலைக்கு போட்டோம், அவங்கள வந்து பாத்துப்பாங்க. இதுல வந்து டௌரி எல்லாரும் படிக்கும் போது எதுக்கு டௌரி எல்லாம் இருக்கும்? அவ்வளவுதான்.